الحمد لله نحمده ونصلي ونسلم على رسوله الكريم أما بعد فيقول الله سبحانه وتعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم سبحان الذي أسرى بعبده ليلا من المسجد الحرام إلى المسجد الأقصى الذي باركنا حوله لنريه من آياتنا إنه هو السميع البصير. صدق الله العظيم. عن جابر بن عبد الله رضي الله تعالى عنهما أنه قال رسول الله صلى الله عليه وسلم: لما كذبتني قريش كنت في الحجر فجعل الله لي بيت المقدس فطفقت أخبرهم عن آيات الله وأنا أنظر إليه. رواه البخاري ومسلم والترمذي رحمهم الله. புகழ் அனைத்தும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகும். ஸலாத்தும் ஸலாமும் இறுதி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை அணுவணுவாக எடுத்து நடந்து உலகத்தில் அல்லாஹ்வுடைய ரிதாவை திருப்தியை சந்தோஷத்தை அடைந்து கொண்ட சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபவு தாபிஈன்கள், முஸ்லிம்கள், மோமின்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. ஜுமாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வின் வீட்டில் ஒன்று கூடியிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவைகளை எமது வாழ்க்கையில் அடுத்து நடக்குமாறு ஏவிருக்கிறானோ அப்படியான் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மதித்து ஏற்று நடக்குமாறும், எவைகளை செய்ய வேண்டாம் என்று தடுத்திருக்கிறானோ ஹராமாக்கி இருக்கிறானோ அப்படியான் அல்லாஹ்வுடைய தடைகளை ஹராம்களை அல்லாஹ் வெறுக்கின்ற விடயங்களை முற்றுமுழுதாக தவிர்த்து தக்வாவுடன் வாழுமாறு அடியேனையும் உங்களையும் நான் தக்வாவின் மூலம் வசியத் செய்து கொள்கிறேன். இத்தகுல்லாஹ ஹைசுமா குன்தும். ஹிஜ்ரி 1447 ஆண்டில் புனித ரஜப் மாதத்தின் 4வது ஜுமாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். அன்பானவர்களே, குத்துபாக்களில் நாம் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்களில் ஒன்றுதான். நெஞ்சால் கிபிலாவை முன்னோக்கி இருக்கின்ற அதே சமயம் நம்முடைய கண்களால் ஹசீபை நோக்கி இருக்க வேண்டும். நிலமோ பக்கத்தில் இருக்கின்ற காட்சிகளோ கையடக்க தொலைபேசிகளோ அல்லது கீழே டைல்ஸுகளோ பாய்களோ காப்பட்டுகளோ அல்ல, ஹசீபுடைய முகத்தை உற்று நோக்கினால் கொஞ்சம் உள்ளத்துக்கு குத்துபா இறங்குவதற்கு வழிவகுக்கும் என்ற சிந்தனையோடு தூக்கம் விழித்து உற்சாகமாக தேட்டத்தோடு இறுதி வரைக்கும் குத்துபாவை செவிமடுக்கும் பாக்கியத்தை நமக்கு அல்லாஹ் நசீபாக்குவானாக. அன்பானவர்களே, ஹிஜ்ரத்துக்கு முந்தைய வருடம் நபித்துவத்துடைய 12வது ஆண்டு நடந்த ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிடைத்த ஒரு கௌரவ பயணம், அன்பளிப்பு, அதனுடைய விடயங்களை ஒரே குத்துபாவில் பேசி முடிப்பது என்பது மனிதன் அடிப்படையிலே அசாத்தியமானது. இன்று சற்று சுருக்கமாக முடிக்க வேண்டிய ஒரு தினமாக இருக்கிறது. நம்முடைய மாணவர்கள் பரீட்சைக்கு தயாராக வேண்டும். எனவே முக்கியமான சில விடயங்களை அல் இஸ்ரா வல் மிஅராஜோடு இணைத்து உங்களுக்கு நான் முன்வைக்க ஆசைப்படுகிறேன். காதால் பதிவெடுத்து உள்ளத்தால் அதை உள்ளத்திலே பதிந்து படிப்பினைகள் பெறுவோம். அன்பானவர்களே, காலையிலே வீட்டில் தந்தை தன்னுடைய ஒரு பிள்ளைக்கு ஏதோ கண்டித்து விட்டார், ஏற்றி விட்டார். வீட்டிலிருந்து போகும் பொழுது அந்த பிள்ளை அழுது கொண்டிருக்கிறது. வேலைக்கு சென்ற தந்தை அவருடைய பிள்ளை ஏற்றி விட்டேனே, பிள்ளையை கொஞ்சம் மனவருத்தப்படுத்தி விட்டேனே என்று சிந்திக்கிறார். தந்தைமார்கள் செய்வோம். இந்த பிள்ளை மாலையில் வீடு போகும் பொழுது காலையில் அழுத பிள்ளையை பிரித்த முகத்தோடு பார்க்க வேண்டும் என்பதற்காக பல சர்ப்ரைஸுகளை செய்வோம், இன்ப அதிர்ச்சிகளை கொடுப்போம். அதை போன்ற ஒரு இன்ப அதிர்ச்சி தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஞாபகம்.
வலக்கரமும் இடக்கரமும் போன்று தோளோடு தோல் நின்ற கண்ணை இணை காப்பதை விடவும் ஒருபடி மேலே பராமரித்த பெரியப்பா அபூ தாலிப் மரணிக்கிறார்கள். நபியை சொல்லுங்கள், முஹம்மதுன் நபி, நபி பட்டத்தோடு நபி அவர்களை சமுதாயத்திலே முதலாவது கண் காணும் பாக்கியத்தை பெற்ற சாதனை பெண். எல்லோரும் பொய்ப்பித்த பொழுது உண்மையென்று ஏற்றுக்கொண்ட அந்த சீரேலியான பெண்மணி கண்ணியமான ஆறுதல் சொல்லி அமைதிப்படுத்திய அந்த பெண்மணி அவர்கள் மரணிக்கிறார்கள். ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. வலக்கரமும் இடக்கரமும் உடைந்தது போன்ற ஒரு உணர்வு. வெளியில் வருகின்ற சிரமங்கள், சோதனைகள், நெருக்கடிகளுக்கு தடுப்பு சுவராக ஒரு கேடயமாக செயல்பட்ட குறைஷிகள், காபிர்கள், முஸ்லிம்கள், யகூதிகள் மூலம் வருகின்ற கெடுபிடிகளுக்கு ஒரு தடுத்து நிறுத்தும் ஒரு கேடயமாக இருந்த அபூ தாலிப் பெரியப்பாவும் மரணிக்கிறார்கள். அந்த கவலைகளோடு வீட்டுக்குள் வரும் பொழுது அந்த உடைந்த மனதை ஒட்ட வைக்கின்ற, கவலை கண்ணீரை ஆனந்த கண்ணீராக மாற்றுகின்ற, போற்றுங்கள் போற்றுங்கள் என்று சொல்லி வந்த பொழுது பல போர்வைகளை கொண்டு போற்றி அந்த வரக்கத்தை நௌபலிடம் கூட்டிச் சென்று தன்னுடைய கணவருக்கு எது நடந்திருக்கிறது என்று அதற்குரிய சிகிச்சையை தேடி முன்னைய வேதங்களுடைய வழிகாட்டலிலே எனக்கு சொல்லுங்கள் என்று துணை நின்ற அந்த கதீஜா அம்மையாரும் வஃபாத்தாகிறார்கள். கவலையோடு இருக்கிறார்கள், கண்கலங்கி இருக்கிறார்கள், மனம் நொந்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய முடிவை பொருந்திக் கொண்டார்கள். என்றாலும் ஒரு கவலை மனிதன் அடிப்படையிலே. இந்த நேரத்தில் தான் நீண்ட விளக்கங்களோடு பேச முடியாது, நேரம் இடம் கொடுக்காது. 2 வார்த்தைகள் பார்க்கிறோம். அல் இஸ்ரா வல் மிஅராஜ். 2 என்ன? அல் இஸ்ரா என்றால் மஸ்ஜித் ஹராம், மக்காவிலிருந்து பலஸ்தீன் பைத்துல் மக்திஸை நோக்கி சென்ற இராக் பயணம். அந்த பயணம் மஸ்ஜித் அக்ஸா வரைக்குமான பயணத்துக்கு பேர் அல் இஸ்ரா, இராக் பயணம் மேற்கொள்ளப்பட்டது. பைத்துல் மக்திஸில் இருந்து சித்ரத்துல் முன்தஹா வரைக்கும் சென்ற பயணம் தான் மிஅராஜ். கீழிருந்து மேலே ஏறுவதற்கு பேர் தான் மிஅராஜ். சுருக்கமாக விளங்கியிருக்கும். திடீரென்று ஒரு சர்ப்ரைஸ் போன்று ஒரு கருத்திலே தன்னுடைய பெரியப்பாவுடைய மகள் உம்மஹான் ரலியல்லாஹு இருக்கிற அந்த அந்த காபத்துல்லாவில் இருந்து ஒரு 40 மீட்டர்களுக்குள்ளால் இருந்த வீடு. அந்த நேரத்தில் அந்த வீட்டில் இருக்கும் பொழுது திடீரென்று மேலே ரோசை ஒரு வெளிச்சம் ஒரு சத்தம் வந்தது. பார்த்தேன், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்திருக்கார். முன்னறிவிப்பு இல்லாமல் வந்திருக்கார். சர்ப்ரைஸ் கொடுப்பதானே. அந்த தந்தை என்னுடைய காலையில் நான் என்னால் அழுத பிள்ளையை சிரிக்க வைப்பதற்கு அதுக்கு என்ன ஸ்வீட் பிடிக்கும், அது என்ன டோய் பிடிக்கும் என்று அந்த தம்பி வாங்கி கொண்டு வந்து கொடுத்து, உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கிறது பாபா என்று சொல்லும் பொழுது அந்த பிள்ளை அப்படியே தந்தையை முத்தமிட்டு கட்டி அணைத்து அந்த கிஃப்டை வாங்குவது போன்ற அல்லாஹ் சோதித்தான். 2 பிரியர்களை அல்லாஹ் எடுத்தான். கவலை, அழுகை, ஒரு வகையான என்ன, எனக்கு யார் இதற்கு பின்னால் இவர்களுடைய இடத்தை யார் நிறைப்பார்கள் என்ற ஒரு எண்ணத்தில் இருக்கின்ற பொழுது ஒரு இன்ப அதிர்ச்சி கொடுத்த பயணம்தான். தயாராகுங்கள் என்றார்கள். தயாராகி வெளியே பார்த்தேன். ஒரு வெண்மையான ஒரு பிராணி இருக்கிறது. அது கழுதையை விட சற்று பெரியது, கோவேறு கழுதையை விட சிறியது. கழுதைக்கும் கோவேறு கழுதைக்கும் மத்தியிலே இருக்கின்ற ஒரு பருமனான ஒரு வாகனம், அதுதான் புராக். புராக் என்ற வார்த்தை பரீக் என்ற சொல்லிலிருந்து அல் பரக் என்ற சொல்லிலிருந்து வந்திருப்பதாக இமாம்கள் சொல்கிறார்கள். அது மின்னல், மின்னலுடைய ஒளி, மின்னல் வேகத்தில் பயணிக்கும். அது கண்ணு கட்டுகின்ற தூரம் தன்னுடைய எத்துக்களை வைக்கும். அது மேல் நோக்கித்தான் சென்றது. அது நிலத்தா சென்றதா? பைத்துல் மக்திஸ் இருந்து மேல் நோக்கி சென்றது. மற்ற அராமிலிருந்து அது தரையிலே பயணித்ததா, அது ஆகாயத்திலே பயணித்ததா? அது விளக்கம் எங்களுக்கு தேவையில்லை. அதனுடைய கண்ணெட்டுகின்ற தூரத்துக்கு எட்டு வைக்கும். மின்னல் வேகத்திலே பயணிக்கின்ற புராக்கிலே ஏறினோம். மஸ்ஜித் அக்ஸாவை சென்றடைந்தோம். மஸ்ஜித் அக்ஸாவுக்கு சென்றவுடன் 2 ரக்காத் தொழுதேன். அன்பானவர்களே, பாருங்கள், முதலாவது இன்ப அதிர்ச்சி
இப்பொழுது திடீரென்று பயணம், அங்கே மக்கள் அல்லாஹ்வுக்கு சென்றவுடன் 2 ரக்காத் தொழுகை. எனவே அது நமக்கு காட்டப்பட்ட வழிகாட்டல் அடிப்படையிலே மஸ்ஜிதுக்குள் வந்தவுடன் தொழுகின்ற தஹிய்யத்துல் மஸ்ஜித். மிஅராஜுடைய பயணத்தில் தான் பரவான தொழுகை கிடைக்க போகிறது. ஆனால் அதற்கு முன்னால் நபி அவர்கள் தொழுதார்கள். சுன்னத்தான அவர்களுக்கெல்லாம் அந்த இடத்தில் தொலைக்கின்ற தொழுகையை தொழுதார்கள். பெரும்பாலும் நமக்கு தரப்பட்டிருக்கின்ற மஸ்ஜிதுடைய காணிக்கை. எல்லா நபிமார்களையும் ரசூல்மார்களையும் அல்லாஹ் எடுத்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொடக்கம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரைக்குமான நபிமார்களை அல்லாஹ் எனக்காக எழுதி வரிசையில் இருக்க வைத்து என்னை இமாமாக தொழுவிக்க வைத்தார். எப்படிப்பட்ட பாக்கியம்! இறுதி நபி ஆரம்பத்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரைக்கும் வந்த நபிமார்களுக்கு இமாமம் செய்கிறார்கள். அப்பொழுது அங்கே டிரான்சிட்டிலே உணவுகள் பரிமாறப்படுவது போன்றும், பிரயாணங்களிலே சாப்பாட்டுக்கு நாங்கள் நிறுத்துவது போன்றும், நீண்ட பயணத்தில் இடையிலே வாகனங்களை நிறுத்தி சாப்பாடு குடிப்புகளில் ஈடுபடுவது போன்றும் அங்கு ஒரு டிரான்சிட், அங்கே 2 கப்புகள் 2 குவளைகள் முன்வைக்கப்படுகிறது. ஒன்றிலே பால் இருந்தது, இன்னும் ஒன்றிலே மது இருந்தது. மது இன்னும் ஹராமாக்கப்படவில்லை. 2இல் எதை குடித்தாலும் பாவம் இல்லை. ஆனால் சுத்தி ஒன்று இருக்கிறது. ஒவ்வொரு பிள்ளைகளும் நற்சுபாவத்தோடு, நல்லது கெட்டதை புரிந்து கொள்கின்ற பகுத்தறிவோடும் சுபாவத்தோடு தான் பிறக்கின்றன. மனிதர்களால் அடிப்படையில் நல்லது கெட்டதை பிரித்தறியக்கூடியவன் தான். அந்த அடிப்படையிலே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் சொன்னார்கள், எதையாவது குடிக்கலாம். அன்பானவர்களே, மது ஹராமாக்கப்படுகிறது. ஹிஜ்ரி 3ஆம் ஆண்டு. மது ஹராமாக்கப்படுவதற்கு 4 வருடங்களுக்கு முன்னால் நிகழ்வு நடக்கிறது. ஆன்டி ஆல்கஹால், ஆன்டி ட்ரக், ஆன்டி ஹெரோயின், போதை வஸ்து தடையுடைய அந்த அறிவித்தலை, எச்சரிக்கையை, அந்த பேனரை, அந்த லோகோவை, அந்த தீமை மது ஹராமாக்கப்படுவதற்கு 4 வருடங்களுக்கு முன்னரே நபியவர்கள் உம்மத்துக்கு காட்டிவிட்டார்கள். போதை வஸ்துடைய தீங்கை, ஆன்டி ஆல்கஹால். ஷரிப்து அல் லபன், பாலை குடித்தேன். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் உடனே பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். ஹுதீத்தலில் ஃபித்ரா வ ஹுதியத் உம்மத்து. லவ் ஷரிப்தல் கம்ல கவத் உம்மத்து. நீங்கள் சரியான மனிதநேயம், மனித சுபாவத்துக்கு வழிகாட்டப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் சரியானதை சிந்தித்து தேர்ந்தெடுத்து குடித்தீர்கள். எனவே உங்களுடைய உம்மத்துக்கும் உங்களுடைய இந்த செயல் நேர்வழிக்கு காரணமாமையும். அன்பானவர்களே, இது என்ன விளங்குகிறோம்? ஒரு சமூகத்துடைய தலைவர் சீர்திருந்தினால்தான் சமூகம் சீர்திருந்தும். ஊருடைய தலைவரே குழப்பம் என்றால் ஊரும் குழப்பம்தான். எந்த காரியாலயத்தில் அங்கிருக்கின்ற அதிபரோ, டிரெக்டரோ, மேனேஜரோ, பிரின்சிபலோ குழப்பமோ, அந்த காரியாலயம், அந்த நிறுவனம் குழப்பம்தான். எனவே சமூகத்துடைய மனித இனத்தின் தளபதி, தலைவர், சமூகத்துடைய உலகத்துடைய தலைவர் சிந்தித்து மது இன்னும் ஹராமாக்கப்படவில்லை என்றாலும் மது குடித்துவிட்டு இவர்கள் படுகின்ற வாதம், பிடிக்கின்ற சண்டையும், பேசுகின்ற பேச்சும், அங்கு பிரிந்த குடும்பங்களும், அங்கு அடைந்த தலாக்குகளும், அங்கு உடைந்த மண்டைகளும், அங்கு என்ன உடைந்த கழிந்த மானங்களும் தெரியுமே. சமூகத்துடைய சிச்சுவேஷனை வைத்து லெசன் எடுப்பது. ஒரு ஹதீஸிலே வருகிறது, ஒரு மூமினுடைய அடையாளங்களில் ஒன்றுதான் பக்தியிலிருந்து சமாளிகை, காலத்தை புரிதல். எப்படிப்பட்ட காலத்தில் வாழ்கிறது என்பதை புரிவது ஈமானிய பண்பாடுகளில் ஒன்று. காலத்தை புரிந்திருந்தார்கள். மதுவை குடிக்காமல் பாலை குடித்தேன், ஹிதாயத்துக்கு காரணமாகிவிட்டது. பால் உமரை நான் சொல்கிறார்கள். யார் சொல்லலாம்? உமரே நதியாக சொல்றார்கள். உமரே கணவன் கண்டேன் பிற்காலம் நிகழ்வு அல்ல, இங்கே வேற நிகழ்வு போல பாலோடு சம்பந்தப்பட்ட உமரை கணவன் கண்டேன். என்ன கனவு? யார் சொல்லலாம்? பால் குடித்து விட்டு பெலன்ஸ் எவ்வளவு தருகிறேன், நீங்க குடிக்கிறீர்கள். சஹாபாக்கள் பாய்ந்து வந்து கேட்டார்கள், யார் சொல்ல என்ன விளக்கம், என்ன விளக்கம்? பால் உமருக்கு இல்மு கிடைக்கும். பால் குடிப்பது போன்ற கனவு கண்டால் அது நல்ல கனவு, அது ஞானம். எப்படிப்பட்ட உமர் அது எல்லாம் தந்தை முன்னால் தந்தை ஆடு மேய்க்க கொடுத்தால், உதாரணம் 10 ஆடுகளை கொண்டு போனால் 10 கல்களை கையில் வைத்துக் கொள்வார்கள்.
10 கற்களை வைத்து ஆடுகளை மந்தைக்கு சாய்க்கும் பொழுது ஒவ்வொரு கற்கெல்லாம் எடுத்து பையிலே அல்லது கையை மற்ற கையிலே போடுவார்கள். ஒரு ஆடு, 2 ஆடு, 10 ஆடுகளை இலக்கமாக என்ன தெரியாத அறிவிலியாக இருந்தார்கள் ஜாகிரியா காலத்திலே. எனக்கு பின்னால் நபி வருவதாக இருந்தால் தகுதி என்ற ஸ்தானத்தை அடைத்தார்கள். 17 குர்ஆன் வசனங்கள், கம்ருடைய ஆயத்துகள் உட்பட 17 குர்ஆன் வசனங்கள் இறங்க முன்னரே அதை பற்றி நபியவர்களிடம் அவர்கள் பேச ஆரம்பித்து விட்டார்கள். மது சம்பந்தமான, போதை சம்பந்தமான தெளிவான விளக்கத்தை அல்லாஹ்விடமிருந்து பெற்று தாருங்களை யார் சொல்லலாம். இறங்கவில்லை என்னும் 3 கட்டங்களாக இறங்குகிறது. உங்களுடைய உள்ளத்திலே அல்லாஹ் எப்போ போட்டு முல்ல முஹாதிஹில் உம்மா இன்ன லிகுல்லி உம்மத்தின் முஹத்தத் ஃபமுஹத்தது ஹாதிஹில் உம்மா. உமர், நல்ல விடயங்கள், எதிர்காலத்தில் நடக்க இருக்கின்ற விடயங்கள் முன்கூட்டியே உள்ளங்களில் உதிப்பாக ஏற்படுத்தப்படுகின்ற ஞானிகளில் ஒருவராக மாறினார்கள். அப்படிப்பட்ட அறிவாளியாக எல்லாம் மாற்றினார். இது ஒரு இடைச்செருகள், பாலோடு சம்பந்தப்பட்ட தருகள். சரி, எப்படி போகணும்? அப்படி முதலாவது வானத்திலிருந்து உள்ளே இருந்து சத்தம் வந்தது. யார்? ஜிப்ரீல் சொல்றாங்க. ஜிப்ரீல் வந்திருக்கிறது. மன்மாத், உங்களோடு யார்? முஹம்மது. திறக்கப்பட்டது. ஒரு மனிதர் இருக்கிறார். பல ரிவாயத் வருகிறது. பின்னர் பல்வேறுபட்ட கட்டங்கள் சொல்லும் பொழுது ஆதம், அபூனா ஆதம், அங்கே என்னுடைய தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதலாவது மகனை வரவேற்க முதல் வானத்திலே இருக்கிறார்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம். பெற்றோர்களை பிள்ளைகள் எப்படி மதிக்க வேண்டுமோ பிள்ளைகளையும் பெற்றோர்கள் மதிக்க வேண்டும். பிள்ளைகள் பெற்றோர்களை மதிக்க வேண்டும் என்ற பெற்றோர்கள் எதிர்பார்ப்பது போன்று பிள்ளைகளோடு முழுக்கமாக அழகாக நட்பண்போடு பிள்ளை வருகிறாரா அப்படியே போட்டு போய் வரவேற்பது, பிள்ளை என்ன லீவுக்கு வருகிறாரா அப்படியே போய் போட்டிக் கொண்டு வருவது, அங்கே பஸ் ஸ்டாண்டுக்கு வருவது, அங்கே நல்ல வீட்டு வாசலுக்கு வருவது, உள்ளிருந்து கொண்டா வா 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 உள்ளவா உள்ளவா என்று சொல்லாமல் வாசலுக்கு வருவது. பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா எப்பொழுதெல்லாம் வருவார்களோ முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்து சென்று மர்ஹபன் பிபனதி, என்னுடைய அன்பு மகளே நல்வரவு உண்டாகட்டும், வருக வருக வருகவென்று நெற்றியிலே முத்தமிட்டு பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவை வரவேற்பார்கள். பிள்ளைகளையும் மதிக்க வேண்டும், பிள்ளைகளையும் வரவேற்க வேண்டும், பிள்ளைகளுக்காகவும் பெற்றோர்கள் எழுந்து சென்று வரவேற்க வேண்டும் என்பதை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் யாராலே பண்ணி தருகிறார்கள். மகன் என்ன சொன்னார்கள்? நல்ல மகனே. இதுவரைக்கும் மகனை காணவில்லை. காட்டினா நேரடியாக காணவில்லை. எனக்கு என்னுடைய பிக்சர்கள் இவர்கள் நபிமார்கள் எல்லாம் காட்டினார் என்றாலும் நல்ல மகனை. பிள்ளைகளை எப்பொழுதும் நற்குணமாக மன்னிக்க வேண்டும், மன்னிக்க வேண்டும், மன்னிக்க வேண்டும். சர்ச்சரியம் பிடிச்சவனே, முசிபத்து பிடிச்சவனே, உன்னால தாண்டா எனக்கு கேடு, நீ உருப்பட மாட்டாயிடா, உனக்கு ஒன்று சரிவராதுடா, என்ன சீரழிக்கிறாயிடா. சில வார்த்தைகள் பாதிக்கிறோம் என்பதை தெரிந்து கொள்கிறேன். எந்த வார்த்தை தெரியுமா? அந்த அர்த்தத்தை சொல்கிறேன். அந்த வார்த்தையை விட்டு தாரிப்பை சொல்கிறேன். அந்த வார்த்தையுடைய சாராம்சம், நீ எனக்கும் உன்னுடைய உம்மாவுக்கும் ஹலாலாக பிறந்தவர் இல்லை. இவரு சாலிஹ், நல்ல மகனே, சீதேவி மகனே வருக. பாப்பா மகனை அழைத்து வரவேற்கிறார். 2வது வாரம் யார்? ஜிப்ரீல். யார்? நான் மீண்டும் மீண்டும் சொல்ல மாட்டேன், சொல்லிக் கொண்டு போவேன். 2வது வாரத்திலே 2 சாட்சா பெரியப்பா பிள்ளைகள் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமும் ஈசா அலைஹிஸ்ஸலாமும் மர்ஹபன், அவர்கள் சொன்ன வார்த்தையில் அஹிஸ்ஸாலிஹ், மற்றவர்களை நல்ல எண்ணத்தோடு பார்ப்பது, மற்றவர்களை பாசிட்டிவாக பார்ப்பது, ஈஜாதியாக பார்ப்பது, நேர்மறையாக பார்ப்பது. நெகட்டிவாக கருப்பு கண்ணாடி போட்டு அவன் முனாஃபிக், அவன் காஃபிர், அவன் கெட்டவன், அவன் ஏமாற்றுக்காரன், அவன் இப்படிப்பட்டவன் மற்றவர்கள் தன்னை விலகினாகவும் மற்றவர்களை நல்லவர்களாகவும் பார்ப்பது. யஹ்யா அலைஹிஸ்ஸலாமும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வாலிப நபிமார்கள் கற்றுத் தருகிறார்கள். நல்ல சகோதரரே வருக, சாலிஹான சகோதரரே வருக. 3ஆம் வானம் அங்கே கனிமான்களே லைலத்துல் மிஸ்லல் கமர் வஜ்ஹுஹு மிஸ்லல் கமர் லைலத்துல் பத்ர், புல்மோன் போன்று அழகான முகமுடைய ஒருவர் இருந்தார். கேட்டேன் யார் என்று. யூசுப் அலைஹிஸ்ஸலாம். 4வது வானம் அங்கே இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் வரவேற்கிறார்கள். 5வது வானம் அங்கே ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் வரவேற்கிறார்கள். 6வது வானம் அங்கே
மூசா அலைஹிஸ்ஸலாம் வரவேற்கிறார்கள். 7வது வானம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வரவேற்கிறார்கள். மூத்த மனிதர் ஒருவர் இருந்தார். மூசா அலைஹிஸ்ஸலாம் மூத்தவர் இருக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல் பைத்துல் மஹ்மூத் அதுக்கு பக்கத்திலே ஒரு கதிரையிலே அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். யார் என்று கேட்டேன். இதுதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பிரசன்டேஷன் பண்ணி கொண்டு வந்தார்கள், விரிவாய் செய்து கொண்டு வந்தார்கள், விவரித்துக் கொண்டு வந்தார்கள். அப்பொழுது நான் பார்த்தேன் அந்த பைத்துல் மாமூரை கண்டு என்னவென்று கேட்டேன். ஏதோ பைத்துல் மாமூர் என்ன இது, பைத்துல் மாமூர் என்னவென்று கேட்டேன். கண்ணியம் தனக்கு தெரியாததை தெரிந்தவர்களிடம் கண்ணியமாக கேட்டு கற்றுக்கொள்கின்ற நபியுடைய கல்வி தாகம் பைத்துல் மாமூரை கண்டுவிட்டு சும்மா போயிருக்கலாமே. பைத்துல் மாமூர் எனக்கு அனுப்பிக்கு அதை பற்றி நானே கேட்க வேண்டும், எனக்கு தான் எல்லாம் தெரியுமே என்ற எண்ணம் இல்லாமல் பைத்துல் மாமூர் என்றால் என்ன, அது எதற்காக இருக்கிறது, அதில் ஒவ்வொரு நாளும் 70,000 மலக்குமார்கள் உள்ளே சென்று அல்லாஹ்வுக்கு இபாதத் செய்வார்கள். ஒரு மலக்குக்கு ஒரு தடவை தான் அவருடைய ஆயுளில் சான்ஸ் கிடைக்கும். போன மலக்குமார்கள் வெளியே வர மாட்டார்கள் என்ற கருத்தை நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். போன மலக்குமார்கள் வெளியே வருவார்கள் தான், அவருக்கு 2வது சான்ஸ் கிடைக்காது. அன்பானவர்களே, 7 வானம், அதுக்கு நான் 7 வானத்தை தாண்டி பல காட்சிகளை கண்டது, நரகத்துடைய தண்டனைகளை கண்டது, இதெல்லாம் பேசப்போன எனக்கு நேரம் இடம் கொடுக்காது. படியுங்கள் நிர்வாகிகளே, ஒவ்வொரு மத்தியுடைய நிர்வாகிகளும் எப்படி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி காலத்திலே சீராவை நீங்கள் 12 தினங்கள் நடத்தினீர்கள், மாஷா அல்லாஹ், நல்ல பணி. அதே போன்று ரமதானுடைய காலத்திலே பல தலைப்புகளிலே நடத்துவது போன்று ஒரு மியாராஜுடைய பயானில் 60 நிமிடங்களிலே செய்து முடிக்க முடியாது. மியாராஜுடைய பாடத்தை சமூகத்துக்கு படிப்பினையோடு படித்துக் கொடுக்க வேண்டும் என்றால் நான் சொல்கிறேன், மேலோட்டமாக ஒவ்வொரு படிப்பினையாக பேசினால் தெளிவாக சொல்லிக் கொள்கிறேன். ஒரு தொடராக ஒரு 10 தொடக்கம் 20 நிமிடங்கள் தேவை. இதை எனக்கு 20 நிமிடங்கள் சொல்லிவிட்டு இறங்குங்கள் என்றால் நான் மனிதன். அன்பானவர்களே, சுருகமுண்டா இலந்தை மரம், இலந்தை இறுதி எல்லை மேக்சிமம் அந்த எல்லையில் இருந்த சிறுமுண்டா இறுதி எல்லை, அதாவது போன பயணத்தின் இறுதி எல்லை. எல்லாம் வந்துட்டாங்க. ஜிப்ரீல் தெரிந்து விட்டார். என்ன ஜிப்ரீல் இவ்வளவு தூரம் கூட வந்து இப்ப கைவிட்டுட்டீங்களே, ஜிப்ரீல் வாங்கலே சொன்னார்கள் ஒரு வார்த்தை. அன்பானவர்களே, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை விடவும் ஒரு படி மேலே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் வரவேற்றான். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே ஒரு கருத்திலே ஒரு உன்முழா, ஒரு உன்முழா, ஒரு இன்ச்சுடைய அளவு நான் எட்டெடுத்து வைத்தாலும் கருகிவிடுவேன், கருகிவிடுவேன். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமே கருகுகின்ற டெம்பரேச்சர் இருக்கின்ற, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமே கருகி விடுகின்ற டெம்பரேச்சர் இருக்கின்ற அந்த ஒளி, அந்த ஒளியின் உஷ்ணத்தை தாண்டி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லாம் வரவேற்றார். அங்கு ஒரே நடக்கிறது. போனவுடன் சுஜூதில் விழுந்தேன், அல்லாஹ்வை புகழ்ந்தேன். அல்லாஹ் உரையாடினான், தொழுகையை தந்தான், பரிசாக 50 தொழுகை தந்தான். வரும்பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் சந்தித்தார்கள். என்ன, யாராவது தனி ஒருவரை கூப்பிட்டார், யாராவது ஒரு வசதி இருந்தால் அது 3 பிள்ளைகள், ஒரு பிள்ளையை மாத்திர வாப்பா கூப்பிட்டு ஏதாவது கொடுத்தால் அபு என்ன தந்தாரு, வாப்பா என்ன தந்தாரு, யாரையாவது ஒருவரை உஸ்தாத் கூப்பிட்டார், உஸ்தாத் ஒரு விஷயத்துல கூப்பிட்டார் என்ன தந்தாரு, என்ன சொன்னாரு, பேர் கூப்பிட்டார், பேர் என்ன சொன்னார், என்ன தந்தாரு, என்ன பேக்ல, என்ன கையில, என்ன பக்கத்துல என்று கேட்பது முஸ்லிம். அல்ல என்ன தந்தான், அல்ல என்ன தந்தான், சொல்லவே தந்தான். எத்தனை நேரம்? 50. பனு இஸ்ராயீலோட பட்டு வாங்கியிருக்கிறேன். சபர்துஹும் ஜர்ரத்துஹும் அலக்துஹும் பலவாசிகள். பனு இஸ்ராயீலோட பட்டு வாங்கியிருக்கிறேன். என்னுடைய சமூகம் உங்களுடைய உம்மத்தும் 50 மாற்றார்கள். விலகினர், குறைத்து வாருங்கள். பாருங்கள் கண்ணியமானவர்கள், இறுதி கட்டம் சொல்ல முடியாது, நேரம் தாண்டுகிறது. குறைத்து வாருங்கள். போனேன், 5 குறைத்தான், வந்தேன், மீண்டும் முத்தாரிக்கலாம், போனேன் போனேன் போனேன், 5 குறைத்து 5ஓடு வந்து பாருங்கள். முதலாவது தடவை 5 45, 9 தடவைகள், 9 45, 10 தடவைகள் உம்மத்துக்காக அல்லாஹ்விடம் சென்று, 9 தடவைகள் அல்லாஹ்விடம் மீண்டும் சென்று மீண்டும் சென்று மீண்டும் சென்று உம்மத்துடைய இரக்கத்தால் இலகுபடுத்தினார்கள். உம்மத்துக்கான போனார்கள் வந்தார்கள். அப்படியே முஹம்மது தியாகம், உம்மத்துக்கான அர்ப்பணிப்பு ஆரம்பித்து விட்டது. 5ஓடு வந்த பொழுதும் சொன்னார்கள், இதையும் துறைக்கு கேளுங்கள்,
இந்த சம்பவங்கள் நமது கொஞ்சம் உள்ளத்தில் ஓடலாம், குறைத்திருக்கலாமே 3ஆக என்ற சிலர் சொல்வதை 4 தானே. சுபோதர் தொழுகை இருக்கிறதா என்று அவர்களுடைய திட்டத்தை தேடி பார்க்க வேண்டும். சிலர்களுக்கு அந்த 5 பிள்ளை இம்மாவும் மட்டும் தந்திருந்த போதும் வாய்க்கும். அல்லாஹு அக்பர். வெட்கம். இதுக்கெல்லாம் போவேலா நபி அவர்களே வெட்கம் அனுப்பி இதுக்கெல்லாம் கேட்கறதுக்கு வெட்கம் தான் அனுப்பி. இந்த காலத்தில் நாம ஓடக்கூடாது. ஒரு 2 தந்தம் போதுமா இருந்திருக்குமே. ஒரு விஷயம் அது மகருக்கு விஷயம் பசார்ல பொழுது இருந்து விட்டு மாறி விஷயம் சொல்லி விட்டு வந்திருக்கலாமே என்றெல்லாம் சிந்திக்க கூடாது. தொழுகை தலை, தொழுகை அல்லாவோட உரையாடல். மேராஜில் நான் மேராஜில் கண்டடைந்த அந்த அந்தத்தை, பாக்கியத்தை, உயர்வை அல்லாவிடம் நீங்களும் அடைய வேண்டும். அது போன்ற பாக்கியத்தை சொல்லுங்கள். தொழுகையில் முடிக்கிறேன். பேசியது மேராஜ் இஸ்ராவுடைய 199 இருக்கிறது. உலமாக்கல்ல படிங்கள். பொதுமக்களை வைத்தோ வைக்கவில்லையோ நீங்கள் படிங்கள். உங்களுடைய குடும்ப ஆளுங்களோட படிங்கள், மூத்த ஆளுங்களோட படிங்கள், உங்களுடைய மகன் ஆலிமா படிங்கள், தம்பி ஆலிமா படிங்கள், நான் ஆலிமா படிங்கள், உறவினர்கள் படிங்கள். மேராஜை தொடர்ந்து 10 நாளுடைய செமினார்கள் வைத்தால்தான் ஓரளவு சொல்லி முடிக்கலாம். எனவே இப்பொழுது நான் இறுதியாக முடிக்கின்ற விடயம் ஆரம்பத்தில் புராணசனம் سبحان الذي أسرى بعبده ليلا من المسجد الحرام إلى المسجد الأقصى الذي باركنا حوله. இன்னொரு படிப்பினையும் நான் அதில் சொல்லியிருக்க வேண்டும். அதாவது தெரியாத புதிய இடங்களுக்கு போகின்ற பொழுது தனி ஒரு வழிகாட்டியை, அனுபவசாலியை வைத்துக் கொள்வதற்கும் அந்த படிப்பினை அங்கே இருக்கிறது. அதே போன்ற இன்னொரு படிப்பினை தான் இப்ப சொல்ல போகின்றது. முக்கியமான விடயத்தினை சொல்லி இறுதியாக முடிக்கிறேன். என இறுதியாக தான் எல்லோரும் வந்திருக்கிறோம். இப்பொழுதுதான் மஜ்லிஸ் நிறைந்திருக்கிறது. இந்த மின்பரிலே இறுதியாக நான் செய்த பத்துபாவில் வேண்டிக் கொண்ட ஒரு விடயம் தான், மஸ்ஜிதிலே அதானை கேட்காத வெள்ளிக்கிழமையினுடைய வாழ்நாளிலே நாம் அவமதித்த வெள்ளிக்கிழமை. மஸ்ஜிதிலே அதானை, இக்காமத்தை அல்ல, அதானை எப்பொழுது கேட்போமோ அதுதான் நான் மதித்த வெள்ளிக்கிழமை. அல்லாவை மதித்த வெள்ளிக்கிழமை, கத்தீபியோ நிர்வாகத்தையோ அல்ல. அல்லாவை மதித்த வெள்ளிக்கிழமை மஸ்ஜிதிலிருந்து குறைந்தது மின்பரில் ஏறியவிடு சொல்லப்படுகின்ற அதானை கேட்பதுதான் பூர்த்தியான வெள்ளிக்கிழமையில். அதுவும் 95 தான். கண்ணியமானுடைய ஒட்டக குருபாவுடைய நேரம் அதானுடைய நேரத்துக்கு கிட்டத்தட்ட பல மணித்தியாளர்களுக்கு முன்னால் ஆரம்பிக்கிறது. கிட்டத்தட்ட நாம் நேரம் படிப்பித்தால் 3 மணித்தியாளர்களுக்கு முன்னால், ஒரு கட்சிப்படி 1 மணித்தியாலத்துக்கு முன்னால் வந்தால்தான் ஒட்டக குருபா நன்மை கிடைக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு, சுப்ஹானல்லதி அல்லாஹ் தூய்மையானவன். எப்படிப்பட்ட பனு இஸ்ராயீல் என்ற பெயரில் சொல்லப்பட்ட சூரா அல் இஸ்ரா என்ற பெயரில் சொல்லப்படுகின்ற சூரா 15ஆம் ஜுஸுடைய ஆரம்பம். சூரா கஹஃபுக்கு முன்னால் உள்ள சூரா. சரி, சுப்ஹானல்லதி அஸ்ரா பிஅப்திஹி, உச்சம் தொட வைத்த பயணம் நபி அவர்களை அறிமுகப்படுத்துகின்ற பொழுது அல்லாஹ் சொல்வது சுப்ஹானல்லதி அஸ்ரா பிரசூலில் கரீம் வபிநபியில் அஸீம் சுப்ஹானல்லதி அஸ்ரா பிஅப்திஹில் ஆலம். மாண்புமிகு, மரியாதை மிகு, கௌரவத்துக்குரிய தன்னுடைய நபியை, ரசூலை இராப்பயணம் செய்ய வைத்தார். அல்லாஹ் சொல்லவில்லை தன்னுடைய அடிமையை. எந்த துறையில் எவ்வளவு உயர்ந்தாலும், பட்டம் வாங்கினாலும், பதவி வாங்கினாலும், எவ்வளவு அச்சீவ்மெண்ட்டுகள், எத்தனை சாதனைகள், எத்தனை ரெக்கார்டுகள் வைத்தாலும், எதிலே முன்னேறினாலும் நான் அல்லாஹ்வுடைய அடிமை என்ற உணர்வை நாம் எப்பொழுதும் மறக்கக்கூடாது என்பதை குர்ஆனில் பல இடங்களில் சொல்கிறார். அதுக்கு அடுத்த சூறாவும் அதுதான். அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அன்ஸல அலா அப்திஹி வஅன்னஹு லம்மா காம சுரஜின் அப்துல்லாஹ். அல்லாஹ்வுடைய அடியார் இபாதத் செய்யும் பொழுது, இபாதத் செய்வது அல்லாஹ்வுக்கு பிடித்த இபாதத். தொழுகை என்பது அந்த தாவத்துடைய பணி, நன்மை ஏவி தீமையை தடுத்து அல்லாஹ்வுக்கு இணைக்கின்ற பணியை செய்கின்ற தாயியாக நபி அவர்களை அல்லாஹ் அடையாளப்படுத்தும் பொழுது அப்துல்லாஹ், பணிவுடன், அக்லாக்குடன், நலிவுத்தன்மையுடன், அடியார்களோடு இரக்கமாக பணிவாகவும் அல்லாஹ்வுடைய அடிமை. அதே போன்று அங்கும் அப்தி. கண்ணியமானவர்களே, அப்படி உயர்ந்த அந்தஸ்தை கொடுத்த சம்பவம், சாதனை மிகு சம்பவம், யாராலும் பீட் பண்ண முடியாத ரெக்கார்ட். அதிலே கதாநாயகரை அல்லாஹ் அறிமுகப்படுத்துகிறான். எவ்வளவுதான் மேலே போனாலும் நீங்கள் என்னுடைய அடிமை. அதனால்தான் போனவுடன் கைகட்டி நிற்கவில்லை, சுஜூதில் விழுந்தார்கள். ஒரு அடியான் தக்பீர் மேலே நின்று கட்டுகிறோம், ருக்கு சற்று குனிக்கிறோம், மீண்டும் யாத்திராவுக்கு வருகிறோம், சுஜூதுக்கு போகிறோம், மீண்டும் ஜுலுஸ் பயண சஜீதத்தை இரண்டாவது சுஜூத்,
என்ன எத்தனை அந்த ஒரு ரக்காத்தில் அதிலே தக்பீர் மேலே நிமிர்ந்து நிற்கிறோம். சுஜூத் நெற்றியை, முகத்தை, மூக்கை தலையில் வைக்கிறோம். தக்பீரை விட சுஜூதுதான் அல்லாஹ்வுக்கு நெருங்க சென்ற இடம். ஏன்? அல்லாஹ் உயர்ந்தவன், நான் தாழ்ந்தவன். சரி, இறுதி ஹதீஸோடு முடிக்கிறேன். ஒரு ஹதீஸ், ஒரு ஆயம், இவ்வளவு அப்படிங்கிறார். வந்து சொன்னாங்க, இரவோடு இரவாக போய் காலையில் வந்து குறைக்க எடுத்ததோட சும்மா பொய்யாம போங்க, சும்மா கதை அழைக்காம போங்க. உங்களை பத்தி எங்களுக்கு எங்கனே தெரிந்தானே, சும்மா குடும்பவாதம். அபூபக்கர் ஒரு அபூபக்கர் ஒருத்தர் இப்படி போயிட்டு வந்தாங்கன்னு சொன்ன நம்புகிறார். கழுத்தில போனாலும் அங்க போன இங்க போன இங்க போனோம். இல்ல நம்பேரும் உங்களோட ஆட்கள் சொல்றார், உங்களோட ஆட்கள் சொல்றார். யார் என்றால், யார் என்றால் முஹம்மது சொல்கிறார். அப்படியா முடியும்? நபியவர்கள் இருக்கிறார்களா? நடந்திருக்கும். அப்படி வந்து பொய்ப்பித்தவுடன் லைட்டா ஹதீஸ் சொன்னேன், இதான் முடிக்கிறேன். நம்ம கல்வதற்கு குறைக்கு என்ன பொய்ப்பித்த பொழுது ஏற்கனவே மத்தியில் அல்லாவை பார்த்து வந்த ஒரு மீடியாக்காரர் போட்டு ஒரு வரலாற்று ஆசிரியர் போல ஒரே முன்னிறுத்தி சொல்ற உண்மையான பாருங்க. அல்லாஹ் என்னை பொய்ப்பித்த பொழுது இதா ஹஸதஹு அம்ருன் ஃபஸியா இலா ஸலா இஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா, இஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா. சோதனைகள், நெருக்கடிகள் வரும் பொழுது தொழுது அல்லாஹ்விடம் துஆ கேளுங்க. எந்த தேவை பதற்றம் வந்தாலும் சொல்லுங்கள் என்று நபியர்கள் சொல்லுவார்கள். இப்படி இவர்கள் பொய்ப்பிக்கிறார்கள். நிரூபிப்பது எப்படி? கேமரா இருந்ததா, போட்டோ இருந்ததா, வீடியோ இருந்ததா, சிசிடிவி இருந்ததா, செட்லைட் இருந்ததா, யாராவது கண்டார்களா? ஜிபிஎல் சிலரை காட்சிக்கு கூட்டி வருவதற்கு இவர்கள் என்ன சரியாக்கலா? அல்லாஹ்விடம் ஹிஜ்ர் இஸ்மாயில் இருந்து ஹத்தீமில் இருந்து சொல்ல ஆரம்பித்தேன். நின்று தொழுகையில் ஈடுபட்டேன். அதற்கு பின்னால் அல்லாஹ் மஸ்ஜிதல்லாஹுலி பைத்துல் மக்திஸ், பைத்துல் மக்திஸை கண்ணுக்கு முன்னால் கொண்டு வந்து நிறுத்தினார். என்ன ஸ்கிரீன், என்ன 4G, என்ன 5G, என்ன என்ன இருக்குது, என்ன யூடியூபா, பேஸ்புக்கா, இன்ஸ்டாகிராமா, டிக்டாக்கா, வாட்ஸ்அப்பா, என்னென்ன எத்தனை அல்லாஹ் சாதிப்பதற்கு சாதனங்கள் தேவையில்லை. அப்படி ஒவ்வொன்றாக வர்ணித்தேன். அங்கு சென்று வந்த அந்த வரலாற்று ஆசிரியரும் என்னை உண்மைப்படுத்தியவுடன் வாயை மூடிக்கொண்டார்கள். எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் இஸ்ரா வல் மிஅராஜில் என்னென்ன படிப்பினைகள் இருக்கிற படிப்பினை வாழ்க்கையில் தலைவர் செய்வானாக. எங்களுடைய பாவங்களை விட்டு தருவாயாக, எங்களுடைய பெற்றோருடைய பாவங்களை விட்டு தருவாயாக, மனை மக்களுடைய பாவங்களை விட்டு தருவாயாக, சகோதரருடைய பாவங்களை விட்டு தருவாயாக, முஸ்லிம்கள் மூமின் அனைவருடைய பாவங்களை விட்டு தருவாயாக, உண்மையான ஈமானை தருவாயாக, இஸ்லாமிய பண்புகளை தருவாயாக, நம் நிலைமைகளை சீராக்குவாயாக, நோயற்ற வாழ்க்கையை தருவாயாக, நோய்களுக்கு சிபாவை தருவாயாக, கடனற்ற வாழ்க்கையை தருவாயாக, கடன்களை நிறைவேற்றும் பாக்கியத்தை தருவாயாக, ஈமானில் வாழ்ந்து களிமாவுடன் மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தருவாயாக. அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.